மூணாவது, பவர் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நிறைய ஃப்ரெண்ட்ஸை நிறையா நமக்கு தெரிஞ்சவங்க, ஏன் நாமளே கூட அது மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம், முக்கால்வாசி நேரம் ஒரு ஒழுங்கான ஒரு உறவுலேயே இருக்க மாட்டாங்க. சரி, இவங்களுக்கும் நமக்கும் ஒத்து வராது போல் இருக்குது, நாம் என்னமோ நினச்சோம், இவங்க என்னமோ பண்ணுறாங்க, சரி பரவாயில்ல, புத்தி கொள்முதல் அப்படின்னு நம்ம ரைட் ஆஃப் பண்ணிடலாம் இவங்கள அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். பார்த்தீங்களா, டப்புன்னு அப்போ வந்து நின்றுருவாங்க. நமக்கு வேண்டுங்கிறத செய்வாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க. உடனே நமக்கு தோணும், ஓ இன்னும் ஹோப் இருக்குது, இந்த ரிலேஷன் முடியலப்பா, என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம நண்பன் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணிடுவோம். இந்த பிரச்சனை ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, லவ்வர்ஸு, ஒரு ஃபேமிலிக்குள்ளே கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இவங்களுக்கு நமக்கும் ஒத்து வரல, இவங்க கூட பேச்சுவார்த்தையே கம்மி பண்ணிட்டாதான்ப்பா நமக்கு நிம்மதி, இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் எடுத்து பின்னாடி வர ஆரம்பிப்போம். அப்போ திடீர்னு வந்து அளவுக்கு அதிகமாக கவனம் கொடுக்கறது, அளவுக்கு அதிகமாக நம்ம கூட பேசுகிறது, சந்தோஷம் கொடுக்கறது, அது மாதிரி நம்மளை மாற்றி விட்டுருவாங்க. ஓ நம்ம நினச்ச மாதிரி கிடையாது, இவங்க ரொம்ப நல்லவங்க, நாம் தான் புரிஞ்சுக்கல, நான் தான் பாவி அப்படின்னு எல்லாம் நம்மளை நாமளே திட்டிட்டு அவங்க கூட திருப்பி அதே உறவில் இருக்க ஆரம்பிப்போம். இது எதுக்கு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, கேம்பிளிங் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நேரம் தோத்துட்டே இருப்பாங்க, ஆனால் எப்போயாவது ஒரு தடவை ஒரு வின் கிடைக்கும். அந்த ஜெயிச்ச சந்தோஷத்துக்காக திருப்பி திருப்பி கேம்பிளிங் விளையாடுற மாதிரி இந்த உறவுலையும் நம்ம இருந்துகிட்டே இருப்போம், எப்போயாவது கிடைக்கிற சந்தோஷத்துக்காக.